இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. ஈரான் இஸ்ரேல் இடையே போர் நிறுத்தம் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்ததற்கு ஈரான் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேல் உடன் போர் நிறுத்தம் அமலாகவில்லை என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் விளக்கம் அளித்திருக்கிறார். சற்று முன்பு போர் நிறுத்தம் என்று அறிவித்த அமெரிக்க அதிபர் டிரம்பின் முடிவிற்கு தற்பொழுது இஸ்ரேல் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேல் மீதான தாக்குதல் தொடரும் என ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. போர் நிறுத்தம் தொடர்பாக இதுவரை எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை என ஈரான் தெரிவித்திருக்கிறது. ஈரான் இஸ்ரேல் இடையே போர் நிறுத்தம் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்ததற்கு ஈரான் தற்பொழுது மறுப்பு தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இஸ்ரேலுடன் போர் நிறுத்தம் அமலாகவில்லை என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் விளக்கம் அளித்திருக்கிறார். இஸ்ரேல் மீதான தாக்குதல் தொடரும் என்றும் ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. தற்பொழுது அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். போர் நிறுத்தம் தொடர்பாக இதுவரை எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை என ஈரான் தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேல் மீதான தாக்குதல் தொடரும் என ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. ஈரான் இஸ்ரேல் இடையே போர் நிறுத்தம் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்ததற்கு ஈரான் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேலுடன் போர் நிறுத்தம் அமலாகவில்லை என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் விளக்கம் அளித்திருக்கிறார். இஸ்ரேல் மீதான தாக்குதல் தொடரும் என்றும் ஈரான் திட்டவட்டமாக அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. போர் நிறுத்தம் தொடர்பாக இதுவரை எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை என ஈரான் தெரிவித்திருக்கிறது. தற்பொழுது போர் நிறுத்தம், ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவது தொடர்பாக எந்த ஒரு ஒப்பந்தமும் இல்லை என்றும் ஈரான் விளக்கம் அளித்திருக்கிறது. ஈரான் இஸ்ரேல் இடையே போர் நிறுத்தம் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்ததற்கு ஈரான் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேலுடன் போர் நிறுத்தம் அமலாகவில்லை என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் விளக்கம் அளித்திருக்கிறார். இஸ்ரேல் மீதான தாக்குதல் தொடரும் என ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேலுடன் போர் நிறுத்தம் அமலாகவில்லை என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் விளக்கம் அளித்திருக்கிறார். போர் நிறுத்தம் தொடர்பாக இதுவரை எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் விளக்கம் அளித்திருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களையும் மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். மகேஸ்வரன், இந்த விவரங்கள் தொடர்பாக முழுமையாக பதிவு பண்ணுங்க. சங்கீதா, கடந்த 13ஆம் தேதி இஸ்ரேல் ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்தி தொடர்ந்து 2 நாடுகளும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிற சூழல்ல போர் நிறுத்தம் 2 நாடுகளுக்கு இடையே நடைபெற்றிருக்குது. ஏன்னா அமெரிக்காவும் நேரடியாக ஈரான் மீது தாக்குதலை நடத்தினச்சு, தொடர்ந்து நாங்கள் தாக்குதலை நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்த சூழல்ல அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக வந்தாலும் 2 நாடுகளையுமே நாங்கள் தொடர்ந்து தாக்குவோம், அவர்களுடைய ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்துவோம்னு ஈரான் தாக்குதல் நடத்துது. பஹ்ரைன், கத்தார் உள்ளிட்ட நாடுகள் இருக்கிற அமெரிக்காவுடைய ராணுவ தளங்களை நோக்கி நாங்கள் தாக்குதல் நடத்துவோம், அதற்கான முன்னெடுப்புகளையும் எடுத்திருந்தாங்க. சில இடங்கள்ல தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்ட சூழல்ல இப்ப அமெரிக்கா ஒரு பக்கம் 2 நாடுகளுக்கு இடையிலான போர் நிறுத்தத்தை நாங்க மேற்கொண்டிருக்கோம் அப்படின்னு அமெரிக்க அதிபர் அங்கிருந்து வந்த செய்திக்குறிப்புல சொல்றாங்க. ஆனா ஈரான் இஸ்ரேல் இடையே போர் நிறுத்தம் என்று அமெரிக்க அதிபர் டிரம்போடைய அறிவிப்புக்கு ஈரான் மறுப்பு தெரிவித்திருக்கு. இந்த போர் நிறுத்தம் எதுவும் இன்னும் அமலாகவில்லை என்று ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாசி தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேல் மீது சக்தி வாய்ந்த ஆயுதப்படைகளுடைய ராணுவ தாக்குதல் அதிகாலை வரை 4 மணி வரைக்குமே தொடர்ந்து இருக்கு, எங்களுடைய தாக்குதல் தொடரும் அப்படின்னு அமெரிக்காவுடைய அறிவிப்புக்கு ஈரான் மறுத்து இருக்கு. போர் நிறுத்தம்னா எந்த முடிவுக்கும் வரவில்லை என்று ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கார். நாங்க இது வரைக்கும் போர் நிறுத்தத்துக்கு தொடர்பாக எந்த முடிவையும் எடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்கார். தற்போது வரை போர் நிறுத்த
ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவது தொடர்பாக நாங்கள் எந்த நடவடிக்கையும் இதுவரைக்கும் முடிவு செய்யலை அப்படின்னு சையத் அப்பாசி அரக்சி, அதாவது ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஒரு பக்கம் இதே போலதான் ரஷ்யா யுக்ரைன் இடையிலான அந்த போரை நிறுத்தத்துக்கு நான் நடவடிக்கை எடுத்திருக்கேன் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாரு. அப்புறம் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவுடைய ராணுவ நடவடிக்கை ஆபரேஷன் சிந்தூர் அப்ப 2 நாடுகளுக்கு இடையில நான் தான் போர் நிறுத்தத்துக்கு ஏற்பாடு செய்தேன் அப்படின்னு அமெரிக்க அதிபர் சொன்னாரு. அதை இந்தியாவும் மறுத்துட்டு அப்புறம் பாகிஸ்தானும் மறுத்துட்டு இப்ப இஸ்ரேல் ஈரான் இடையிலான நடைபெறுகின்ற இந்த போர் நடந்துகிட்டு இருக்க சூழல்ல அமெரிக்காவே நேரடியாக ஒரு பக்கம் தாக்குதலையும் நடத்திட்டு நாங்க போர் நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எந்த ஒப்பந்தமும் இல்லைன்னு ஈரான் மறுத்திருக்கு. சர்வதேச அளவுல அமெரிக்க அதிபருடைய கருத்து என்பது கடந்த சில நாட்களாக பார்க்கிறப்ப ஒரு பெரும் கேலிக்குள்ளானதா ஆக்கப்படுது. அவர் எடுக்கிற உள்நாட்டுக்குள்ளேயே நிறைய எடுக்கிற முடிவாக இருக்கட்டும், சர்வதேச ரீதியிலான அவர் எடுக்கிற முடிவுகள் அறிவிப்புகள் என்பது ஒரு ரொம்ப ஒரு பக்குவப்பட்ட தலைவர் எடுப்பது போல இல்லாம பன்னாட்டு அளவுல ஒரு பெரும் கேலிக்குரியதா தான் மாறி இருக்கிறது. அதுதான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இஸ்ரேல் ஈரானுடைய அந்த சண்டை நடந்துகிட்டு இருக்க சூழல்ல நான் போர் நிறுத்தம் ஒப்பந்தத்தை வந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கதும், உடனடியாக ஈரான் அதை மறுத்திருக்கதும், மீண்டும் அமெரிக்கா மீதான நம்பகத்தன்மையும் அந்த மதிப்பையும் அது மீண்டும் அமெரிக்க அதிபருடைய கருத்தை மதிப்பில்லாததாவோ அல்ல ஏற்கனவே கடந்த சில வாரங்களாவே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது போலவே பொருள்படுத்தாதது போலதான் இந்த ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருடைய அறிவிப்பிலிருந்து பார்க்க முடியுது. சங்கீதா, விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன். இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.